அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது வரைக்கும் அல்ஜிப்ராவும் டிஃபரன்ஷியல் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் நமக்கு யூனிட் 7ல வரும். பிஜிக்கு யூனிட் 7. பாலிடெக்னிக் டிஆர்பி பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல வரும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான யூனிட் தான். எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருப்போம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிக்குனாலும் சரி பாலிடெக்னிக் சைடு ரெண்டுக்குமே நமக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆல்ஃபர் சார் புக் தான் நமக்கு சிலபஸ் புக். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் லாஸ் வி ஆல்ஃபர்ஸ் நமக்கு ஆல்ஃபர் சார் புக் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் புக். ஆல்ஃபர் சார் புக்கு தான் நம்ம அதுலேருந்து சிலபஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம ஆர்மோ சார் புக்கும் பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆர்மோ சார் புக்கும் நம்ம ஆல்ஃபர் சார் புக்கு இருக்குது. எக்ஸைஸ் ப்ராப்ளம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஆர்மோ சார் புக்கும் ரெஃபர் பண்ணலாம். துரைபாண்டியன் சார் புக்கும் பார்க்கலாம். துரைபாண்டியன் சார் புக்கும் நல்லாயிருக்கும். துரைபாண்டியன் சார் புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, அதையும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்தளவு நம்ம பேசிக்காக நமக்கு அனலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பாலிடெக்னிக்காவது ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அது பேசிக் இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நமக்கு பிஜின்னு பார்க்குறப்ப அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும் சிலபஸ். ஆனால் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா நமக்கு பேசிக்கில் வந்து ரெண்டு இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் 2 தடவை கேட்டிருக்காங்க. அதனால் பேசிக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேசிக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து பேசிக்லேருந்தே கொஞ்சம் டச் பண்ணலான்னு பார்க்குறோம். அதனால் இப்போ கொஞ்சம் பேசிக் மட்டும் பார்த்துட்டு அடுத்தபடி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வரலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு வரப்போ நமக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம எதுக்கு தேவைப்பட்டுச்சு, நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் நமக்கு தெரியாதது இல்லை. நம்பர் சிஸ்டம் பார்க்குறப்ப நமக்கு நேச்சுரல் நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர்ஸ், அடுத்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இன்டிஜர்ஸ், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ரேஷனல் நம்பர், அடுத்து ரியல் நம்பர் பார்த்தோம். இப்போ x² + a = 0 ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு நம்ம சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் வந்து எந்த நம்பர் சிஸ்டத்தில் இருக்குது, எந்த ஃபீல்டு மேலே இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப x² = -a, அப்போ x = +or - -a. ஸ்கொயர் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னாலே பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் வந்து இன்ன வரைக்கும் டிஃபைன் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஈக்குவேஷன் x² + a டைப்பில் வர்றப்ப a > 0 மைனஸ் நம்பரில் ப்ளஸ் நம்பர் a > 0 இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வருது. அப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வர்றப்ப நமக்கு ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் எந்த சிஸ்டத்துலையுமே என்ன கிடையாதுங்க இருக்குது, ஆன்சர் கிடையாது, சொல்யூஷன் கிடையாது. அப்போ நமக்கு புதுசாக ஒரு நம்பர் சிஸ்டம் தேவைப்படுது. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த √−1 × √a எழுதலாம். இப்போ இந்த √−1 வெளியே நமக்கு தெரியாது. அதனால இது என்னன்னு பேர் வைக்கிறாங்கன்னா i = √−1 இமேஜினரி ஐங்கிறது இமேஜினரி வேல்யூ, அப்படி இமேஜினரின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரி நம்பர்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து எப்படி எழுதிடலாங்கிறாங்க, +or - i × √a +or - i × √a ஐங்கிற வேல்யூவை அசைன் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் ஆயிரம் தான் சொல்லியிருப்பார். அப்போ இப்போ புது நம்பர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இமேஜினரி வேல்யூ வச்சு இந்த இமேஜினரி யூனிட் ஐயை வச்சு அந்த நம்பர் சிஸ்டம் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ பார்க்குறப்ப இந்த ஐன்னு வரப்ப ஐயோட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. i² வரப்போ என்ன வரும், -1, i³ வரப்போ -i, i⁴ வரப்போ 1. இதைத்தான் காமன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ i⁴n வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன வேல்யூ வரலாம், 4 வேல்யூஸ்க்குள்ள தான் வரும். எதாவது வரலாம் i -i -1 +1. அதாவது இந்த i⁴n வர்றப்ப 4ஓட மல்டிபிள்ஸ்லாம் வர்றப்ப 1ன்னு வரும். 4ஓட மல்டிபிள்ஸ்லேருந்து 1 லெஸ் பண்ணி வர்றப்ப -iன்னு வரும். 4ஓட மல்டிபிள்ஸ்லேருந்து 2 லெஸ் ஆகி வரப்ப -1ன்னு வரும். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்போ இந்த வேல்யூ இந்த எண்ணை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப n/4 the remainder 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம்னு சொல்லுவாங்க. 0 வர்றப்ப 1 வரும், 1ன்னு வர்றப்ப -i வரும், 2ன்னு வர்றப்ப -1 வரும், 3ன்னு வர்றப்ப உதாரணத்துக்கு
I power 42 வேணும். அப்போ 42 4 ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். 4 ஆல் டிவைட் பண்ணினா 10, ரிமைண்டர் வந்து 2 வரும். ரிமைண்டர் 2. அப்போ ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா அப்போ இந்த I power 42 எப்படி எழுதுறாங்க? I square equal to -1. இந்த மாதிரி கண்டுபிடிச்சலாம் ரிமைண்டர் வச்சு. இது வந்து நம்ம பேசிக்காக சொல்கிறது தான். இது ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஐங்கிற அந்த இமேஜினரி வேல்யூ வச்சு கொண்டு வர நம்பர்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்டு. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்டுன்னு வைப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 2 பார்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் z, இது வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் z. இதில் எக்ஸ் கமா ஒய் இதை எப்படி எழுதலாம்? ஆர்டர் பேராக கூட எழுதலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை எப்படி எழுதுனாங்க? ஆர்டர் பேர். எக்ஸ் கமா ஒய்ன்னு கூட நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸும் ஒய்யும் எதில் இருந்து எடுத்துருப்பாங்கன்னா ரியல் நம்பர்ஸ். எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அதை தான் என்ன சொல்லுவோம்? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜென்ரல் ஃபார்மாக ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரெக்டாங்குலர் ஃபார்ம் கூட சொல்லுவாங்க. z equal to x plus iy. ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இந்த ஐ இருக்க பார்ட்டை தான் இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஐ இல்லாத பார்ட்டை ரியல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக சொல்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க? z equal to z is ரியல்னா this implies imaginary of z. அதான் என்ன இப்போ z is ரியல்னா இப்போ இதில் அப்போ y equal to 0ன்னு அர்த்தம். இமேஜினரி பார்ட் 0ன்னு அர்த்தம். z is ரியல் நம்பர்னா இப்போ z is இமேஜினரி அப்படின்னா ரியல் பார்ட் 0, x equal to 0. அதாவது நம்ம எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ z equal to 3ன்னு வருது. அப்போ இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ரியல் பார்ட் மட்டும் இருக்குது. அதனால இமேஜினரி பார்ட் 0 ஆயிருக்கு. I0 இதை தான் சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 0 மட்டும்தான். 0 is only both real and imaginary. அதாவது 0 plus I0 0 equal to 0. அப்போ 0 both அதாவது ரியல் நம்பராகவும் இருக்கும் இமேஜினரி நம்பராகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன பயன் சொல்லுவாங்கன்னா எப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவல்னு சொல்ல முடியும்? z1 equal to z2னா then this implies x1 equal to x2 and y1 equal to y2. அதாவது இமேஜினரி ரியல் பார்ட் ஆஃப் z1 equal to ரியல் பார்ட் ஆஃப் z2. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 equal to இமேஜினரி பார்ட் ஆஃப் z2. அதாவது ரியல் பார்ட்டு சேமா இருந்து இமேஜினரி பார்ட்டு சேமா இருக்கிறப்ப தான் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்ல முடியும்? ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை கம்பேர் பண்ண முடியாது. ஈக்குவல்னு சொல்லலாம், அன்ஈக்குவல்னு சொல்லலாம். ஆனால் லெஸ் தென் கிரேட்டர் தென் சொல்ல முடியாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்டர் கிடையாது. என்ன செய்ய முடியாதுன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரை z1 லெஸ் தென் z2 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கம்பேர் பண்ண முடியாது காம்ப்ளெக்ஸ் நம்பரை. ஈக்குவல் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருப்பாங்க பேசிக்காக. இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கடுத்து நம்ம ஒரு புது சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுதான் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். நம்ம ஏற்கனவே அல்ஜிப்ராலே பார்த்துருக்கோம். சி இஸ் ஏ ஃபீல்டு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அடுத்து சப்ட்ராக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 into z2. அடிஷன் வரப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? ரியல் பார்ட்டையும் கூட்டணும், இமேஜினரி பார்ட்டையும் கூட்டணும் இருப்பாங்க. அதுமாதிரி சப்ட்ராக்ஷன் வரப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட். மல்டிப்ளிகேஷன் வரப்போ சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணி ஐ ஸ்கொயர் வர இடத்துல மட்டும் -1 போடணும். அப்போ சாதாரண மல்டிப்ளிகேஷன் z1 equal to x1 y1 z2 equal to x2 y2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாதாரண மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ அப்படின்னா ஒரு x1 x2 மைனஸ் y1 y2
plus I into x1 y2 plus y1 x2 வரும். x1 y1 x2 சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். எப்பயும் மல்டிப்ளை பண்ணி I ஸ்கொயர் வர இடத்துல மட்டும் -1 போடணும். இது சொல்லியிருப்பாங்க. இது சாதாரண பேசிக்காக நம்ம எல்லா புக்லையுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்கிறது தான். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் வர்றப்ப மட்டும்தான் என்ன டிவிஷன் வர்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காஞ்சுகேட், ஒரு நம்பருடைய காஞ்சுகேட் சொல்லியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து ஜாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன செய்யலாங்க xy பிளேன்ல நம்ம டிரா பண்ணலாம். x y ன்னு எடுத்துட்டோம்னா இது ரியல் ஆக்சிஸ், x ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவாங்க ரியல் ஆக்சிஸ், இந்த y வந்து என்னன்னு சொல்லுவாங்க இமேஜினரி ஆக்சிஸ். அப்ப எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலும் z ன்னு எடுத்துட்டோம்னா இது என்ன செய்யணும், இந்த நம்பரை வந்து நம்ம z equal to x, y நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு பாயிண்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். xy பிளேன்ல நம்ம பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்ப இதோட காஞ்சுகேட்னு வரப்ப அப்படியே இதுக்கு கீழே எடுத்துப்போம். z பார் காஞ்சுகேட் நம்பர் z பார் equal to x, minus y இருக்கும். x, minus y. அப்ப z equal to x plus iy னா காஞ்சுகேட் z பார் equal to x minus iy. அதனால இந்த டிவிஷன் வர்றப்ப எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் வர்றப்ப காஞ்சுகேட் எடுத்து தான் பாக்ஸ் இருப்பாங்க. அப்ப டிவிஷன் வர்றப்ப அப்ப x plus டிவிஷன் வர்றப்ப அப்ப x1 plus iy1 by x2 plus iy2 ன்னு பாக்குறப்ப கீழ இருக்கிறது காஞ்சுகேட் எடுத்து மேலே எங்கேயும் பெருக்கிருப்போம். பெருக்கி போடுறப்ப என்ன வரும், நமக்கு சாதாரண பெருக்கிறது பெருக்கி போட்டீங்கன்னா x1 x2 plus y1 y2 plus I into y1 x2 minus x1 y2 by கீழே வந்து x2 plus iy2 x2 minus y2 இருக்கும். அப்ப x2 ஸ்கொயர் plus y2 ஸ்கொயர் வரும். இது டிவிஷன் வரப்ப நமக்கு அந்த காஞ்சுகேட் நம்பர் சொல்லியிருப்பாங்க. காஞ்சுகேட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது நமக்கு வந்து நம்ம ஈஸியாக இந்த காஞ்சுகேட் வரப்ப நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இது நமக்கு பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப நம்ம 12th இருக்கக்கூடிய லெவல் தான். இதில் இப்படி நம்ம கேஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இஃப் z equal to x plus iy then the value of z bar by z dash கேட்டிருக்காங்க. நம்ம கேஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ பேசிக் லெவலில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால பேசிக் லெவல் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அப்போ இது எல்லாமே போட்டுடலாம். z equal to x plus y னா z bar equal to x minus iy. அப்போ z bar by z வரப்ப x minus iy by x plus iy. கீழே இருக்கிறதுக்கு எப்பவுமே காஞ்சுகேட் எடுத்து மேலே எங்கேயும் பெருக்கணும். அப்போ x minus iy by x minus iy. கீழே எப்பயுமே பார்த்தீங்கன்னா I ஸ்கொயர் -1 வரனால கீழே எப்போதுமே கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர் பண்ணி கூட்டினா போதும். அதான் எல்லாத்துக்குமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வரும். அதான் a plus b a minus b வந்து a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வரும். I ஸ்கொயர் வந்து -1 வரனால ப்ளஸ் வந்துடும். மேலே x minus iy தி ஹோல் ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் minus 2ixy by x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். இது ஆன்சர். ரொம்ப சிம்பிளான சம் தான். ஆனால் நமக்கு டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க, பல டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது பேசிக் லெவல்ல இருந்து கேட்ட क्वेश्चन. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த காஞ்சுகேட் பார்த்தப்ப காஞ்சுகேட் நம்பர் ஒரு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் காஞ்சுகேட் நம்பர் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சுகேட் முக்கியமான ரிசல்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. காஞ்சுகேட்ல வரப்ப ரிசல்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு z is real na z is real number na this implies z equal to z bar. real number na a மட்டும் ஒன்னு இப்ப a மட்டும் real number இருக்கு. real number ஓட காஞ்சுகேட் real number தான். அதனால தான் வந்து z equal to z bar னு வரும். இரண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா z double bar equal to z னு வரும். இது நமக்கு ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம். z equal to x plus iy
z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ z டபுள் பார் போய் திருப்பி ப்ளஸ் மாற்றினா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஜெட்னே வந்துடும். இந்த ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. மூணாவது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா z ப்ளஸ் z பார். zனா என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். z பார்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ ரெண்டே கூட்டுறப்ப ரெண்டு கேன்சல் ஆகிடும். அதனால் 2x ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரியல் ஆஃப் ஜெட்னு இருப்பாங்க. அதனால இதிலிருந்து ரியல் ஆஃப் ஜெட் ஈக்குவல் டு இந்த 2 எங்கிட்ட கொண்டு வந்திருப்பாங்க, z ப்ளஸ் z பார் பை 2னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா z மைனஸ் z பார். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் போடுறப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வரும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 2iy வரும். 2iy. இதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா I into 2 real part 2 imaginary part இருக்கும். 2 imaginary part. அப்போ இது வந்து y ஈக்குவல் என்ன வந்துருன்னா imaginary of z ஈக்குவல் டு z மைனஸ் z பார் பை 2i. இந்த ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க இது மாடலஸ்ல இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா z1 plus z2 whole conjugate equal to z1 conjugate z2 conjugate. z1 minus z2 க்கு வரும். z1 bar minus z2 bar பெருக்கலுக்கும் வரும். z1 bar z2 bar டிவிஷனும் பார்க்கலாம். equal to z1 bar by z2 bar z2 not equal to 0. இதனால நம்ம மாடலஸ்ல எல்லாம் சொல்லி இது சாரி கான்ஜுகேட் நம்பர்ல இந்த ரிசல்ட்லாம் சொல்லிருப்பாங்க பேசிக்கா. இந்த ரிசல்ட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வெளியே கண்டுபிடிக்கிறது. மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அடுத்து மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட்னு வச்சுருக்கோம். ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய். இப்போ இந்த ஆர்ஜின் ஓல இருந்து இந்த ஜெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்ஜின்லேருந்து ஜெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை தான் மாடலஸ் ஆஃப் இஜெட்னு சொல்லுவாங்க. ஆர்ஜின்லேருந்து காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ள டிஸ்டன்ஸ் அதை தான் என்ன சொல்லுவோம் மாடலஸ் ஆஃப் இஜெட்னு. அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா மாடலஸ் ஆஃப் ஜெட் என்ன சொல்லுவோம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். இது கொஞ்சம் நம்ம ஈஸியான கான்செப்ட் தான். இது நமக்கு ரிசல்ட்னு பார்க்குறப்ப மாடலஸ் ஆஃப் இஜெட் கிரேட்டர் தென் 0. மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 0னா இஃப் அண்ட் இஃப் இஜெட் ஈக்குவல் டு 0 இருக்கப்போ தான் மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 0னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஜெட் பார் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னா இதோட பார் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் வேண்டாம் என்னன்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த இருக்கு மாடலஸ் ஆஃப் ஜெட்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் எடுத்தோம்னா மாடலஸ் ஆஃப் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதனால தான் இஜெட் பார் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் இஜெட் தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. மாடலஸ் ஆஃப் இஜெட் தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா z1 by z2 whole bar equal to z1 bar by z2 bar சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்து z1 plus z2 the whole square வரப்ப z1 square z2 square plus 2 real z1 z2 bar சொல்லிருப்பாங்க. 2 real z1 z2 bar. அதே மாதிரி z1 minus z2 the whole square வரப்ப z1 square z2 square minus 2 real z1 z2 bar. இப்போ ரெண்டையும் கூட்டுறப்ப z1 z2 the whole square plus z1 minus z2 the whole square equal to the real part and 2 real part cancel ஆகி 2 times of இந்த மாடலஸ் வரும். 2 times of modulus of z1 square plus modulus of z2 square போட்டுருப்பாங்க. இது ஒரு ரிசல்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த ரிசல்ட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். மாடலஸ்னு வரப்ப அப்போ மாடலஸ் வெளியே கண்டுபிடிக்க தெரிஞ்சிருப்போம் எல்லாத்துக்குமே. நமக்கு மாடலஸ் வெளியே கண்டுபிடிக்கிறதும் பார்த்து வச்சுக்கோங்க.
இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா ஸ்டார் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு சின்ன ஃபார்முலா, அதனால் இது பார்த்து வச்சுக்கிறதுனால அது நமக்கு சிலபஸில் இல்லைன்னு நினச்சிடாதீங்க, பார்த்து வச்சுக்கலாம். அதாவது a + ib z ஈக்குவல் டு a + ibனா இப்போ ரூட் ஆஃப் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a + ib வேணும். ரூட் ஆஃப் a + ib ஈக்குவல் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இன்ட்டு a ப்ளஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 கமா 1/2 இன்ட்டு மைனஸ் a ப்ளஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இதான் வந்து ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நம்பர் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாலும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணலான்னு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆல்ஃபா ஸ்டார் புக்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். z ஈக்குவல் டு 1 - i√3/2. நம்ம ஆல்ஃபா ஸ்டார் புக்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த சம். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 மைனஸ் i√3/2 வேணும். அப்போ a ஈக்குவல் டு 1/2, b ஈக்குவல் டு மைனஸ் √3/2. அப்படியே அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ a ஸ்கொயர் வரப்போ 1/4, b ஸ்கொயர் வரப்போ ரூட் கேன்சல் ஆகி 3/4 வரும். ஹோல் பவர் 1/2 கமா இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் இதே தான் வரப்போகுது 1/4 ப்ளஸ் 3/4 ஹோல் பவர் 1/2. அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 2 ஸ்டெப்பில் ஆன்சர் கிடைச்சது. இன்னும் கஷ்டம் இல்லை. இந்த ஃபார்முலா மட்டும் அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம் இல்லை, ஈஸி தான். a + √a²/2 அங்கே மைனஸ் a + √a²/b a² ப்ளஸ் b² வரும். அப்போ 1/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் 1 வந்துடும். ப்ளஸ் 1 வரும். 4/4 1 வந்துடும். ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1/2 கமா இங்கே 1/2 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1/2 வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 இங்கே என்ன வரும்? 3/2 வரும். 1/2 இங்கே இன்ட்டு 3/2 அப்போ என்ன வந்துடும்? பெருக்கிறப்ப 3/4 ஹோல் பவர் 1/2 கமா இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இங்கே வந்து இன்ட்டு 1/2 வரும். 2 மைனஸ் 1 1/2 அப்போ 1/2 இன்ட்டு 1/2 1/4 ஹோல் பவர் 1/2. அப்போ ஸ்கொயர் ரூட் என்னன்னு கிடைச்சிருச்சு? ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 கமா 1/2. இதான் நமக்கு தேவையான ஸ்கொயர் ரூட். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன கவனிக்கணும்னா, இப்போ பியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்கா, பியோட வேல்யூ லெஸ் தென் 0 இருக்கான்னு பார்க்கணும். பியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா கடைசி ஆன்சரில் சேம் சைனாக வரணும். எக்ஸ் ஒய்யும் சேம் சைனாக இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் சேம் சைனாக வரணும். இப்போ பி லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைனாக வரணும். இதாக வச்சுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஆப்போசிட் சைனாக வரணும். பி கிரேட்டர் தென் 0னா அப்போ பிங்கிறது இந்த பார்ட்டு கிரேட்டர் தென் 0னா பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா இங்கே எடுக்கக்கூடியது ரெண்டுமே சேம் சைனாக வந்துடணும். சேம் சைனாக ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ், அப்போ பி லெஸ் தென் 0 இருக்குது. அதனால் இங்கே எப்படி எடுத்துருப்பாங்கன்னா 3/2 ப்ளஸில் எடுத்தாங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் எடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்டாக எடுக்கணும் பி லெஸ் தென் 0 இருக்கிறப்ப. ஆர் இது நமக்கு ரியல் நம்பரை மைனஸில் எடுத்தோம்னா இமேஜினரியை ப்ளஸில் எடுத்துருப்பாங்க. பி லெஸ் தென் 0 இருக்கிறப்ப ஆப்போசிட் சைன் எடுத்திருப்பாங்க. பி கிரேட்டர் தென் 0 ஆகிறப்ப சேம் சைன் எடுத்திருப்பாங்க. அப்போ இது ஸ்கொயர் ரூட்டில் ஒரு சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. நல்லதான் பேசிக்காக நமக்கு அது ஆல்ஃபா ஸ்டார் புக்கில் இருக்குது.
பேசிக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலஸில் எக்ஸசைஸ் கொஸ்டின்ல சில ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமாக தெரிஞ்சதுனால அதை எடுத்திருப்போம். ஒரு 2 ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரிசல்ட், இஃப் மாலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் பினா தென் the equation az plus bz bar plus c equal to 0 has unique solution for z it is equal to bc bar minus a bar c by root of a square minus b square சொல்லிருப்பாங்க. இது ஒரு ரிசல்ட் சொல்லிருப்பாரு எக்ஸசைஸ் क्वेश्चनல. அடுத்து இன்னொரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா, if z1 and z2 are two complex numbers அப்படினா then modulus of z1 minus z2 by 1 minus z1 bar z2 equal to 1 if either modulus of z1 equal to 1 or modulus of z2 equal to 1. இந்த ரிசல்ட் சொல்லிருப்பாங்க. இது ஆல்ஃபா ஸ்டார் புக்லயும் சொல்லிருப்பாங்க. அவர் எப்படி சொல்லிருப்பாங்கன்னா, a minus b by 1 minus a bar b equal to 1 if either a equal to 1 or p equal to 1 சொல்லிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ரிசல்ட்ல அந்த முக்கியமான ரிசல்ட்னால எடுத்திருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் ஐடென்டிட்டி, லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், லெக்ராஞ்சி ஐடென்டிட்டி இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n ai bi whole square equal to summation of I equal to 1 to n ai square summation of I equal to 1 to n bi square minus summation of 1 less than or equal to I less than j less than or equal to n ai bj bar minus aj bi bar d whole square னு சொல்லுவாங்க. இது லெக்ராஞ்சி ஐடென்டிட்டி இன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சொல்லி நம்ம இதில் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் நமக்கு எக்ஸசைஸில் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்லுவோம். அந்த ரிசல்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மாலஸ் ஆஃப் z1 plus z2 less than or equal to மாலஸ் ஆஃப் z1 plus மாலஸ் ஆஃப் z2. இதுதான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இதிலே மைனஸில் வரப்போ z1 மைனஸ் z2 வரப்போ கிரேட்டர் than or equal to மாலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாலஸ் ஆஃப் z2 சொல்லுவாங்க. இதை நம்ம எண்டு வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். மாலஸ் ஆஃப் z1 z2 அப் டு zn லெஸ் than or equal to மாலஸ் ஆஃப் z1 மாலஸ் ஆஃப் z2 அப் டு மாலஸ் ஆஃப் zn சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கான இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அது எக்ஸசைஸ்லேருந்து எடுத்துருப்போம். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுலேயே இப்போ ஈக்குவல் டு ஒன்றுன்னு பார்த்தோமா, இதுலேயே இப்போ a மைனஸ் பி 1 மைனஸ் ஏ பார் பி லெஸ் தென் ஒன்றுனாலும் இதே தான் வருது. இஃப் மாலஸ் ஆஃப் ஏ லெஸ் தென் 1 ஆர் மாலஸ் ஆஃப் இங்கே வர்றப்ப எய்தர் வந்துச்சு, இங்கே வந்தப்போ அண்டுன்னு வருது. மாலஸ் ஆஃப் ஏ லெஸ் தென் 1 அண்ட் மாலஸ் ஆஃப் பி லெஸ் தென் 1. இதையும் இந்த ரிசல்ட்டோட சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஜெட் equal to எக்ஸ் ப்ளஸ் ஐவைனா இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் சொன்னோம். இதுவே போலார் ஃபார்ம் வரப்போ z equal to r into cos theta plus I sin theta ன்னு சொல்லுவாங்க. இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது தெரிஞ்சது தான் போலார் ஃபார்ம் ஆஃப்
காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. r equal to root of a square plus b square equal to modulus of z தான் இந்த இதுல இருந்து பார்த்துக்கலாம். அடுத்து தீட்டா, இந்த தீட்டா என்ன சொல்லிருப்பாங்கன்னா tan inverse of y by x கொடுத்துருப்பாங்க. tan the y imaginary part by real part y by x. இந்த தீட்டாவை தான் என்ன சொல்லுவாங்க, இதை வந்து மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. மேக்னிடியூட் இதை என்ன சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட்னுபாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் வச்சு ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் பார். அடுத்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 z2 பெருக்கல்ல வரப்ப அப்படி லாகர்தம் ஃபார்முலா மாதிரி வரும். பெருக்கல்ல வரப்ப ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z2 வரும். ப்ராடக்ட் வரப்ப சம் வரும். டிவிஷன் வரப்ப டிஃபரன்ஸ் வரும், மைனஸ் வரும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் z2 இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து அதுலேயே அடுத்து ஆயிலர் ஃபார்ம் கூட சொல்லுவாங்க. ஆயிலர் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க, z ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா. இந்த இ பவர் ஐ தீட்டா என்ன அர்த்தம்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு அர்த்தம். இந்த போலார் ஃபார்ம்ல தான் நமக்கு என்ன செய்யணும்னா, போலார் ஃபார்ம்ல வரப்ப அந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இது சொல்லியிருப்பாங்க. தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு என்ன தெரியும், ஆல் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். நமக்கு தேவை சைனும் காசும் தான். அப்போ சைன் தீட்டாவும் பாசிட்டிவ், காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ சைன் தீட்டா பாசிட்டிவ், காஸ் தீட்டா நெகட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் வரப்ப டேனும் காட்டு மட்டும்தான் பாசிட்டிவ், மிச்சதெல்லாம் நெகட்டிவ். அப்போ சைனும் நெகட்டிவ், காஸ் தீட்டாவும் நெகட்டிவ் இருக்கும். இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் வரப்போ காசோடது. அப்போ சைன் தீட்டா வந்து நெகட்டிவ்ல வரும், காஸ் தீட்டா பாசிட்டிவ்ல வரும். இது எதுன்னு சொல்றாங்கன்னா, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு போது இஜெட்டோட நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகும். இப்போ இதே இது மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருக்காங்கன்னா ரியல் மைனஸ்ல வந்துருக்கு. அப்போ அது செகண்ட் இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பிளஸ், அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகும். இதே இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ சைன் தீட்டாவும் மைனஸ், காஸ் தீட்டாவும் மைனஸ். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகும். இதே இது இப்போ சைன் தீட்டா ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு தரானா காஸ் தீட்டாவோட மதிப்பு பிளஸ் சைன் தீட்டா இமேஜினரி பார்ட் மைனஸ், அதனால சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லிருப்பாங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல. அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா வரப்போ மைனஸ் வரும். தீட்டா ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா மைனஸ் ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்ட் குவாட்ரண்ட்ல வரப்போ தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு மைனஸ் போட்டிருப்பாங்க, மைனஸ் பை மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பை பிளஸ் ஆல்ஃபா. அப்போ இதில் ஆல்ஃபாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y by x. இதை தான் வந்து ஆல்ஃபான்னு வச்சுருக்கோம். அப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இது போலார் ஃபார்ம், இதெல்லாம் வந்து பேசிக்கானது தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்து டி மாய்வர் தேரம். டி மாய்வர்ஸ் தேரம் அதாவது காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என்னன்னா டி மாய்வர் தேரத்துப்படி பவர்ல இருக்கிறது வந்து ப்ராடக்ட்ல வரும்னு சொல்லுவாங்க. பவரை வந்து ப்ராடக்டா மாற்றலாம். அப்போ காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டாவை மாற்றிக்கலாம். காஸ் என் தீட்டா பிளஸ் ஐ சைன் என் தீட்டா. இதனால என்ன சொல்லலாம், இப்போ ஜெட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டானா then zn equal to r power n cos n theta plus I sin n theta ன்னு சொல்லுவாங்க. இது சும்மா பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இது போலார் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் இதில் இது வரும். பேசிக்கான விஷயங்கள் தான்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோகிராஃபி ப்ரொஜெக்ஷன், ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கடுத்து ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. பாலிடெக்னிக் காலேஜ் சிலபஸ்லேருந்து இது வந்து பேசிக்காக நம்ம பிஜிலேயே இந்த கொஸ்டின் கேட்கலாம். இப்போ இதுக்கு முதல் இந்த ரியல் பார்ட் நம்ம இது சொன்ன பார்த்தீங்களா, போலார் ஃபார்ம், அதில் நீங்கள் பேசிக்காக நினச்சோம். அது ஒரு தடவை டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. the real part of -1 whole power 6 equal to dash ன்னு கேட்டுருக்காங்க பழைய டிஆர்பிகளில். the real part of -1 power 6, அப்போ -1 வரப்ப cos theta plus sin theta ஃபார்முலா மாற்றணும். எப்போ -1 வரும்? ரியல் பார்ட் மட்டும் இருக்குது, காசோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும். காஸ் பையோட வேல்யூ என்னது? -1. அப்போ காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. இது பேசிக்காக 1ன்னு வரப்ப காசுக்கு எப்போ 1ன்னு வரும்? அதான் நமக்கு தேவையான 1ன்னு வரப்போ காசுக்கு காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0ன்னு வரும். ஐன்னு வந்துச்சுன்னா இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குது. இமேஜினரி பார்ட் வந்து 1ன்னு வரப்போ சைன் 1ன்னு வரப்போ காஸ் பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை 2. இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய சில இதுக்கு அப்போ -1 பவர் 6 கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் நமக்கு தேவை. அப்போ -1 பவர் 1/6, சாரி -1 பவர் 1/6 கேட்டிருக்காங்க. -1 பவர் 1/6. அப்போ -1 பவர் 1/6ன்னு வரப்ப காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை ஹோல் பவர் 1/6ன்னு வரும். எப்போதுமே நம்ம இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஆர்குமெண்ட்டோட போய் 2k பையை கண்டிப்பாக கூட்டணும். அதுக்கடுத்து இந்த நம்ம பவரை உள்ள கொண்டு வர முடியும். அப்போ காஸ் 2k பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை ஹோல் பவர் 1/6. இப்போ நம்ம இந்த இதை போய் நம்ம ஆர்குமெண்ட்டோட 2k பையை கூட்டுறதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா டி மைனஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இதை உள்ளே கொண்டு வரலாம். டி மைனஸ் தேரத்தை பவரை வந்து உள்ள ப்ராடக்டாக மாற்றிடலாம். அப்போ காஸ் இதில் கூட பையை காமன் எடுத்தீங்கன்னா 2k plus 1 pi by 6 plus I sin 2k plus 1 pi by 6. அப்போ இதில் எது ரியல் பார்ட்னு கேட்டிருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப், அப்போ ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா cos 2k plus 1 into pi by 6. இது நமக்கு பேசிக்கான விஷயம் தான். ஆனால் இது வந்து இதில் ஒரு தான் டிஆர்பியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தெரியும், இது வந்து ஈஸி தான், பார்த்துட்டு நீங்கள் போட்டுருவீங்க. அதனால் நம்ம ஒரு இது சொல்கிறதுக்காண்டி நம்ம டிஆர்பியில் கேட்டிருக்காண்டி இதை நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன் வர்றப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா தெரியும், 2 டைமென்ஷனல் பிளேன் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த 2 டைமென்ஷனல் பிளேன் தான் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஒய். இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லுவோம். இது ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் வர்றப்ப சி யூனியன் இன்ஃபினிட்டி, சி யூனியன் இன்ஃபினிட்டி. இந்த இன்ஃபினிட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டின்பாங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் டுகெதர் வித் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இன்ஃபினிட்டியை சேர்த்துக்கிறோம், அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டியை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிளேனுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லுவாங்க. இதில் இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போய் இன்ஃபினிட்டியை கூட்டினாலோ இல்லை இன்ஃபினிட்டியோட போய் காம்ப்ளெக்ஸ் நம்பரை கூட்டினாலும் என்னதாங்க வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். அதே மாதிரி பெருக்கிறப்பையும் இன்ஃபினிட்டி தான் வரும். ஆனால் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இப்போ இது நமக்கு தெரிஞ்சது தான். 1/∞ ஜீரோன்னு போடுவோம், 1/0 இன்ஃபினிட்டின்னு போடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்.
அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போய் இன்ஃபினிட்டி அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்னா C union infinity point of infinity is called as extended complex plane. Extended complex planeல நம்ம எந்த ஒரு straight line எடுத்துக்கிட்டாலும் அது கண்டிப்பா அந்த point of infinity வழியா தான் போகும்பாங்க. The straight line passes through all straight line passes through point of infinity. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா every point in extended complex plane represented as point in the unit sphere. அப்போ யூனிட் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ எவ்ரி பாயிண்ட் இன் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் ரெப்ரசன்ட் as a point in யூனிட் ஸ்பியர். அப்போ இந்த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கிறதுல பாயிண்ட்னா என்னங்க அர்த்தம்? அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த பாயிண்ட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் யூனிட் ஸ்பியர்ல ஒரு பாயிண்டோட என்ன செய்ய முடியும்? நம்ம தொடர்புபடுத்த முடியும். அப்போ அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெரிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அப்போ என்ன செய்ய போறோம்னா எவ்ரி பாயிண்ட் இந்த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் ரெப்ரசன்ட் as a point in the யூனிட் ஸ்பியர். அப்போ யூனிட் ஸ்பியர்னா நமக்கு தெரியும். இந்த ஸ்பியர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியரோட ஈக்குவேஷன் அப்போ யூனிட் ஸ்பியர்னு வரப்ப x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த யூனிட் ஸ்பியர்னு வந்துட்டாலே அது என்ன டைமென்ஷன் ஸ்பேஸுங்க? 3 டைமென்ஷனல் ஈக்குவலேட்டட் ஸ்பேஸில் இருக்கும். x y z வச்சுக்கலாம். x y z. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த யூனிட் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம். அப்போ காம்ப்ளெக்ஸ் பிளேன் எக்ஸ்டர்னல் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ங்கிறது அப்புறம் 2 டைமென்ஷனல் பிளேன் தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ இந்த xy பிளேன் என்னன்னு வச்சுக்காங்க நம்ம காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ ஒரு பிளேன் எடுத்துட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் வரப்ப xy பிளேனை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லலாம். xy பிளேனை காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த xy பிளேன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்லலாம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கிட்டோம்னா இது xy பிளேன். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பாயிண்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும்பாங்க. அதில் தான் இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனும் அதை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த என்ன சொல்றோம்னா இந்த இதில் நார்த் போல் இந்த இதை நார்த் போல்னு எடுக்கலாம். என் இது வந்து நார்த் போல் இந்த இப்போ என்னங்கிறப்ப பாருங்க இது z மேல உள்ள லைன். அப்போ இதில் என்ன வரும்? எக்ஸும் 0 ஒய்யும் 0 யூனிட் ஸ்பியர். அப்போ சென்டர்ல இருந்து தூரம் 1 இருக்கும். அப்போ 0 0 1. அப்போ என்னங்கிற பாயிண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா 0 0 1 என்னங்கிற பாயிண்ட். இப்போ இந்த xy பிளேன் இதை நம்ம சும்மா ரஃபா டயக்ராம் போட்டிருக்கேன். xy பிளேன் வரப்ப நாங்கள் வரோம் xy பிளேன் வரப்ப இந்த xy பிளேனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் P அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டை இந்த ஸ்பியரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை தான் வந்து ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்க இந்த xy பிளேனில் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கக்கூட பாயிண்ட்டை ஸ்பியரில் இருக்க ஒரு பாயிண்ட்டோட ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படிம்பாங்க. அது எதை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த நார்த் போல் எண்ணெய் வச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எண்ணெய் தவிர்த்து ஸ்பியரில் வர எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோட நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லாங்க சார்? ரிலேட் பண்ணலாம், ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு ஸ்பியரில் இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டையும் எதை தவிர்த்துனா இந்த நார்த் போல் எண்ணெய் தவிர்த்து இதை பொறுத்து தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டை தவிர்த்து வேற எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம இந்த xy பிளேன்ல இருக்க ஒரு பாயிண்டோட ரிலேட் பண்ணிடலாம். அது எப்படி ரிலேட் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்றப்ப
இந்த லைன் திருப்பி ஸ்பியரை எங்க இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் Qன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப இந்த பாயிண்ட் Q is the stereographic projection of P ன்னு சொல்லலாம். P காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப இந்த ஸ்டீரியோகிராஃப் ப்ரொஜெக்ஷன்றப்ப நம்ம ரொம்ப குழப்பிக்கிற வேணாம். அது என்ன சொல்றாங்கன்னா ஸ்டீரியோகிராஃப் ப்ரொஜெக்ஷன்ல காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க எந்த ஒரு பாயிண்ட்டையும் அப்ப என்ன அர்த்தம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் யூனிட் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டோட ரிலேட் பண்ணலாம். நம்ம ஒரு யூனிட் ஸ்பியர்ல இருக்க ஒரு பாயிண்டா நம்ம வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பாயிண்டா மாத்திரம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்பாங்க. ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரப்ப அப்ப என்ன அர்த்தம் இந்த எண்ணுங்கிற பாயிண்ட் எப்பயுமே நார்த் போல். இதை தவிர்த்து தான் இந்த பாயிண்ட்டை நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்பியர்ல இருக்கிற நம்பரோட ரிலேட் பண்ண முடியாது. இந்த பாயிண்டை தவிர்த்து ஒரு எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸ்பியர்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் ஸ்பியர்ல ஒரு யூனிக் நம்பரை நம்ம என்ன செய்ய முடியும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அது எப்படி அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா அப்ப அதாவது நம்ம எண்ல இருந்து பீக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறப்ப இது திருப்பி ஸ்பியர்ல எங்க அந்த லைன் இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் நம்ம சும்மா இங்க கூட இன்டர்செக்ட் பண்ணலாம். Q எது வேணா எடுக்கலாம். நம்ம திருப்பி அது எங்க அந்த ஸ்பியர்ல இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை தான் இந்த பாயிண்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் P உடைய ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க ஸ்பியருக்கு வெளியே எடுக்கிறப்ப ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிளேன் வந்து இந்த ஸ்பியரை ரெண்டா கட் பண்ணிருக்குன்னு ஆவச்சுக்கோங்க. ரெண்டா கட் பண்ணிருக்குன்னா அப்ப ரெண்டு ஹெமிஸ்பியரா பிரிச்சிருக்கோம். இந்த ஸ்பியருக்கு பேர் ரெய்மான் ஸ்பியர்னு சொல்லுவோம். இந்த ஸ்பியருக்கு பேர் ரீமான் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பிளேன் வந்து ரெண்டா வெட்டி இருக்குன்னா ரெண்டு ஹெமிஸ்பியரா இருக்கு. இது நார்த்தன் ஹெமிஸ்பியர் இது சவுத்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பியருக்கு வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னா அது எப்போதுமே நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தான் அமையும்பாங்க. நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அமையும். இப்போ இது வந்து நம்ம இந்த பாயிண்ட் ஸ்பியர் மேலேயே ஒரு லை ஆகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த யூனிட் சர்க்கிள் மேலே லை ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்டே அதுக்கு வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கும்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் Pன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த P is the projection of the point P ன்னு சொல்லுவாங்க. itself projection of itself. the projection of P is itself உள்ள இன்சைட்ல லை ஆகிறப்ப அது கண்டிப்பா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லை ஆகும்பாங்க. அதாவது வெளியே இருக்கிற பாயிண்ட் வந்து பாயிண்டோட ப்ரொஜெக்ஷன் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல லை ஆகும். இந்த ஸ்பியர்ல இன்சைட்ல இருக்க பாயிண்ட்னா அது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லை ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸ் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம யூனிட் ஸ்பியர்ல இருக்க ஒரு பாயிண்டோட ரிலேட் பண்ண முடியும். ஒரு பாயிண்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான். அப்ப என்ன செய்யுது இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்லங்க. எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பரா ஒரு பாயிண்டா நம்ம என்ன செய்ய முடியுங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். அப்ப ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு பாலிடெக்னிக்ல சிலபஸ்ல இருக்கு, பிஜிக்கும் கேட்கலாம். அப்ப ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா திருப்பி சொல்ல நினைக்கிறீங்க. அப்ப ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்க ஒரு எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன். அப்ப ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் வரப்ப நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி ஒரு பிளேன் வச்சு பார்த்தா இதுல இருக்க நார்த் போல தான் என்னன்னு பண்ணோம் x y z பார்த்தோம். இது நார்த் போல் என்னன்னு சொன்னோம். இது வந்து 0,0,1. அடுத்து இப்போ என்ன சொல்றது எதுக்கு சொல்ல வரோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் எடுக்கிறோம் z. அப்போ இதோட ப்ரொஜெக்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம் p ஏதோ q அப்படின்னு வச்சிருக்கோம். ப்ரொஜெக்ஷனை qன்னு இருக்கும். அப்போ
இந்த Qங்கிறது நமக்கு தெரியாது. இதை x1 x2 x3 ன்னு வச்சுக்கலாம். இந்த z வந்து நமக்கு தெரியாது. z இந்த நம்பர் z. அப்ப z ஈக்குவல் நமக்கு எப்படி கொடுத்திருப்பாங்க? எந்த ஃபார்முலா இருக்கும்? x plus iy ன்னு இருக்கும். அப்ப எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம பாயிண்டா மாத்த முடியும். அப்ப எந்த ஒரு பாயிண்ட் ஸ்பேஸ்ல கொடுத்தாலும் அது பிளேன்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்த தெரியும். அப்ப இப்ப q ஈக்குவல் டு x1 x2 x3 கொடுத்துட்டாங்கன்னா இஸ் கிவன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஃபார்முலா x1 plus ix2 by 1 minus x3 இந்த ஃபார்முலா. அதாவது பாயிண்ட் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்கலாம். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்கலாம்னா அந்த ஒரு ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். இந்த x plus iy கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்ல z equal to x plus iy கொடுத்துட்டு qங்கிற பாயிண்ட கண்டுபிடிக்க சொல்லலாம். x1 x2 x3 கண்டுபிடிக்க சொல்லலாம். x1 x2 x3 அப்ப ரெண்டு வாய்ப்பு இருக்கு இந்த ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல. பாயிண்ட் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஸ்பேர்ல இருக்க பாயிண்ட் கேட்கலாம். அப்ப x1 பண்றப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா 2 into real part of given z by 1 plus modulus of z square. 1 plus modulus of that is z modulus of இப்படியே வச்சுக்கலாம். modulus of z square plus 1. அடுத்து 2 imaginary of z x2 வேணும்னா by modulus of z square plus 1. x3ங்கிற பாயிண்ட் வேணும்னா modulus of z square minus 1 by modulus of z square plus 1. அப்ப எப்படி வந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். பாயிண்ட் கொடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு பாயிண்ட் கேட்டாலும் கண்டுபிடிக்க தெரியணும்.